Welcome to the Bank PO and Clerk Coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Today's topic, prepositions. Preposition அப்படினா என்ன, எந்த இடத்துல நம்ம prepositions யூஸ் பண்றோம் and என்ன preposition எந்த மாதிரி இடத்துல நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். Trust me, this is going to be very interesting and I want you to understand and focus on each and every topic today. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற டாபிக் வந்து it is used in every sentence we talk. நம்ம இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் பேசினாலும் எல்லா சென்டென்ஸ்லயும் ப்ரிப்போசிஷன் இருக்கும். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது ப்ரிப்போசிஷன்ஸ் இங்கிலீஷ்ல and we are going to learn such important topic and let us start paying attention. So what is preposition? Preposition அப்படின்னா preposition shows a relationship between the other words in the sentence. For example, நம்மகிட்ட ரெண்டு வார்த்தை இருக்கு, book, table. இப்போ நான் வெறும் book, table அப்படின்னு சொன்னா ஏதாவது புரியுமா? புரியாது. அதே the book is on the table. The book is on the table. இந்த இடத்துல on அப்படிங்கிறது தான் அந்த preposition. So on அப்படின்னா அந்த புக் வந்து டேபிள் மேல இருக்கு அப்படிங்கிறத சிக்னிஃபை பண்றது. So understand this. Book is on the table. So இந்த மாதிரி நிறைய prepositions இருக்கு. On மட்டும்தான் preposition கேட்டா definitely not. There are lot of prepositions and இடத்துக்கு தகுந்த மாதிரி depending on the position, depending on the situation, depending on the words and on the sentence, நாம வந்து அந்த எந்த preposition யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். ஓகே, so let us go into the types of preposition. ஓகே, so preposition பத்தி நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வேண்டியது என்னன்னா, preposition gives some information about the sentence. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்? இப்போ book is dash the table. புக் டேபிள், புக் வந்து டேபிள் மேல இருக்கா, டேபிளோட கீழே இருக்கா, டேபிள் பக்கத்துல இருக்கா, எங்க இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது இல்லையா, அது வந்து ப்ரிப்போசிஷன் தான் இந்த இடத்துல கொடுக்குது. ஸோ எந்த சென்டென்ஸ் இருந்தாலும் அதுல அந்த சென்டென்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் அதிகமா கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் ப்ரிப்போசிஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ஐ ஓகே காஃபி ஷாப். ஓகே, நான் காஃபி ஷாப். ஓகே, ஐ ஆம் டேஷ் த காஃபி ஷாப். ஐ ஆம் நியர் த காஃபி ஷாப். நான் காஃபி ஷாப் பக்கத்துல இருக்கேன். ஓகேவா, நியர் அப்படிங்கிறது பக்கத்துல அப்படிங்கிறது. ஸோ இந்த நியர்ங்கிறது இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு இந்த சென்டென்ஸ்ல. ஏன்னா அந்த காஃபி ஷாப்புக்கு எங்க இருக்கும், உள்ள இருக்கோமா, காஃபி ஷாப் உள்ள இருக்கோமா, வெளியே இருக்கோமா, பக்கத்துல இருக்கோமா, தூரத்துல இருக்கோமா, இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கரெக்டா கொடுக்குதோ அதுதான் இந்த இடத்துல நம்ம ப்ரிப்போசிஷன். நியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுடைய. So now we are going to see the types of prepositions. Okay, so prepositions la total 3 types irukku. What are they? The preposition of direction, preposition of time and preposition of place. Okay, one in detail la paapom. Preposition of direction. Direction na where a particular thing is, ஒரு பொருள் எங்க இருக்கு அப்படிங்கறத டைரக்ஷன் மூலமா காமிக்கிறது தான் preposition of direction. அதுக்கு யூஸ் பண்ற prepositions. அது என்னெல்லாம் prepositions directionல யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the most important ones are shown here. So above, across, along, among, etc. ஒன்னொன்னா பார்ப்போம். above, aboveங்கிறது எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு மேல இருந்துச்சுன்னா above. The boy scored the marks above average. above average, average-க்கு மேல. Okay, so you have to rise to a level above all. எல்லாரை விட அதிகமான லெவலுக்கு நீ போகணும். இப்போ அதிகமான அப்படிங்கறத சொல்றதுக்கு வந்து above, இல்லைன்னா ஒரு விஷயத்துக்கு மேல இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் above. ஓகே, இப்போ ஆவரேஜ்ங்கிறது ஒண்ணு, ஆவரேஜுக்கு மேல இருக்கிற மார்க்ஸ் எல்லாமே above average அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so
across வந்து opposite. இப்போ if you're standing on one side of a road and a shop is on the opposite side. இப்போ on the opposite side, oppositeங்கிறது ஒரு preposition தான். பட் இந்த இடத்துல நம்ம இன்னும் வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we can use the word across. Okay, it is across the road. across ன்னு சொன்னாலும் எதிர்க்க அப்படின்னு அர்த்தம். Okay, are you able to understand that? across அப்படின்னா எதிர்க்க இருக்கிறது, opposite to அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு வேர்டு தான் across. along அப்படின்னா on the same side. Okay, along அப்படின்னா on the same side. Example, the showroom is along the road, same side. Okay, so இந்த along பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரெண்டு யூசேஜ் இருக்கு. alongன்ற வேர்டை பொறுத்த வரைக்கும் there are two usages. first one வந்து okay, along the road அந்த மாதிரி சொல்றது, same side. இப்போ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண டைம். okay, so the book showroom is along the road. okay, so walk along the left side of the road. இந்த மாதிரி along அப்படின்னா ஒரு சைடுல, சேம் சைடுல. okay, இன்னொரு மீனிங் என்னன்னா along with people, along with friends அந்த மாதிரி. along with அப்படின்னா என்னன்னா, பொதுவா along withங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம்னா, நீங்க யாரோடையாவது சேர்ந்து போறீங்கன்னா, I went to the cinema along with my friends. okay, so along அப்படிங்கிறதுக்கு ரெண்டு யூஸ் இருக்கு. மெயினானது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சேம் சைடு அப்படிங்கறது சொல்றதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் சில இடத்துல யூசேஜை பொறுத்து தான், அதாவது பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் அந்த யூசேஜ் வந்து மாறும். ஓகே, ஸோ அலாங் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து ரெண்டு யூசேஜ் இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஓகே, ஐ வாஸ் ஸ்டாண்டிங் அலாங் த சேம் சைட் ஆஃப் த ரோடு. இல்லைன்னா சேம் சைடுனால அலாங்னாலும் ஒன்று தான். ஸோ இன்னும் எப்படி இதை பெட்டரா ஃப்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் ஸ்டாண்டிங் அலாங் த ஷாப். நான் ஷாப் இருக்கிற அதே சைட்ல தான் நின்றுட்டு இருக்கேன். ஐ எம் ஸ்டாண்டிங் அலாங் த ஷாப். இல்லைன்னா ஐ எம் ஸ்டாண்டிங் அலாங் த ரோட். ஓகே, ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னோடது சேம் சைடு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு. ரெண்டாவது டைப்ல இருக்கிற எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வென்ட் டு த ஸ்கூல் அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அலாங் வித் மை பிரதர்ஸ் ஐ வென்ட் அவுட். ஓகே, இந்த மாதிரி ரெண்டாவது டைப்போட எக்ஸாம்பிள். அமங் அப்படின்னா வித்தின் அ குரூப்புக்குள்ள ஒரு விஷயத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஓகே, ஸோ அமங் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான வேர்டை பத்தி சொல்லணும். பிட்வீன் அப்படிங்கிற இந்த வேர்டு. பிட்வீன்ன்றது எங்க யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பிட்வீன்ங்கிறது ரெண்டு பேர் இருக்கும்போது பிட்வீன். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன். ஓகே, ஐ திங்க் ராம் இஸ் பெட்டர் பிட்வீன் த டூ. இப்போ பிட்வீன் அப்படின்னா பொதுவா ரெண்டு பேருக்கு நடுவில் கம்பேர் பண்ணும் போதோ இல்ல ரெண்டு பேரை பத்தி மட்டும் பேசும்போது இருக்கிறது. ஓகே, ஸோ ஐ டோன்ட் நோ விச் பிரான்ச் டு சூஸ் பிட்வீன் த டூ. இப்போ இந்த ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் குரூப் இருக்கு, சயின்ஸ் குரூப் இருக்கு. ஐ டோன்ட் நோ விச் பிரான்ச் டு சூஸ் பிட்வீன் காமர்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இப்போ காமர்ஸ் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு பிரான்ச்சை பத்தி மட்டும் பேசும்போது பிட்வீன் அப்படின்னு வரும். பிட்வீன் தெம், சூஸ் பிட்வீன் தெம். ஓகே, ஸோ செலக்ட் பிட்வீன் தெம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இல்லைன்னா பிட்வீன் தெம் ஹீ இஸ் த பெஸ்ட். ஓகே, அந்த மாதிரி சொல்றது. ஓகே, அது மாதிரி ஒரு மீனிங். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, we have among. among எப்ப யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்கும்போது, when we have more than two members. okay, so when we have more than two members we use the word among. okay, please note it down. when we have more than two members. okay, ரெண்டு பேருக்கு மேல. okay, share the bread within your friends ன்னு சொல்லலாம். இல்ல within ன்ற வேர்டுக்கு பதிலா இந்த இடத்துல among யூஸ் பண்ணுவோம். share the bread among your friends. okay, give the bread. okay, sorry, இப்படி சொல்லலாம். share the, distribute the bread among the beggars. இப்போ வந்து beggars நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால amongன்ற வேர்டு இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். ஏன்னா when we say among, நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கலி we should make sure that there are more than two people there. okay, so இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், the chair is between the tables அப்படின்னா, நான் இந்த இடத்துல between two tables சொல்லவே இல்லை. ஆனா between சொன்னாலே ரெண்டு டேபிள் தான் அர்த்தம்.
the chair is between the tables அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஒரு டேபிள் இருக்கு, இங்க ஒரு டேபிள் இருக்கு, இங்க ஒரு சேர் இருக்கு. ஓகே, இங்க ஒரு சேர் இருக்கு. ஸோ ரெண்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லவே இல்லை, பட் பிட்வீன்ற வேர்ட் யூஸ் பண்ணாலே நம்ம we are comparing between two. இப்போ நிறைய டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு டேபிள், இங்க ஒரு டேபிள், இங்க ஒரு டேபிள், நிறைய டேபிள்ஸ் இருக்கு. நிறைய டேபிள்ஸ்க்கு நடுவில் ஒரே ஒரு சேர் இருக்கு. அப்ப இது எப்படி சொல்லலாம்? How can I say that in English? So எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the chair is among the tables. among ஏன் வருது? நிறைய இருக்கும் போது, நிறைய டேபிள்ஸ் சுத்தி நடுவில் இருக்கிறதுனால நம்ம amongன்ற வேர்ட் யூஸ் பண்றோம். ஸோ ரெண்டு இருந்தா between, more than two இருந்தா among. அரவுண்ட் அப்படிங்கிறது சர்க்குலரா நிற்கும் போது சொல்றது. ஓகே, ஸ்டாண்ட் அரவுண்ட் த சர்க்கிள். அரவுண்ட்ங்கிறது இன்னொரு இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அரவுண்ட் 10 years old, he is around 10 years old. அப்ராக்சிமேட்டா சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அரவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது யூசேஜ் ஆஃப் அரவுண்ட். ஓகே, வெயிட், லெட் மீ erase this part and write it out. ஸோ அரவுண்டோட ரெண்டு யூஸ் என்ன? முதல்து வந்து சர்க்குலர் வேல நிற்கும் போது ஸ்டாண்ட் அரவுண்ட், he stood around the crowd and saw him. Okay, the people stood around him and watched him. people அவனை சுத்தி நின்று பார்க்கறான். அவனை சுத்தி அப்படிங்கிற தமிழ்லயே பாருங்களேன், சுத்தி அப்படின்னாலே ஒரு வட்டமான ஒரு ஷேப்ல தான் இருப்பாங்க. ஸோ அந்த சர்க்குலர் பாத்துல இருக்கும் போது இல்ல சர்க்குலரா நிற்கும் போது அரவுண்ட், ஏன்னா ரவுண்ட்ன்ற வேர்டு இருக்கு பாருங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் த வேர்ட் அரவுண்ட். அரவுண்டுங்கிற வேர்டை இன்னொரு இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் ஓகே. செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அஃப்கோர்ஸ் சர்க்குலர் வே. அப்ராக்சிமேட், அப்ராக்சிமேட்டா சொல்லும் போது அப்ராக்ஸ் அப்படின்னு எழுதுறேன். ஸோ அப்ராக்சிமேட் அப்படின்னா கிட்டத்தட்ட நியர்லி 10 years old, he is around 5 years old, he is playing for around 20 years. இந்த மாதிரி அரவுண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு ஈக்குவலண்டான ஒரு வேர்டாகவும் சில இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, ஸோ எல்லாமே யூசேஜ் பொறுத்து தான். அண்ட் டெஃபினெட்லி ஐம் சேயிங் ஒன் திங், எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிப்போசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் there are lot of prepositions, n number of prepositions, and அந்த டைப்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அமங்குன்ற வேர்டுக்கே எத்தனை 2 யூஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி அரவுண்டுங்கிற வேர்டுக்கு 2 யூஸ் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை இருந்தாலும் நம்ம கரெக்டா அந்த யூசேஜ் எது வரணுமோ அது ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். சரி, அலாங் அப்படிங்கிற வேர்டுக்கு நம்ம 2 யூஸ் பார்த்தோம் இப்போவே பாத்தீங்கன்னா. அதே மாதிரி இப்போ அரவுண்டுக்கு 2 யூஸ் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம எந்த இடத்துல எந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுங்கிறது இட் இஸ் டெஃபினெட்லி கம் பை ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ பிஹைண்ட் அப்படிங்கிற வேர்டு எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி. அது ரொம்ப ஈஸியான வேர்ட். ஹீ ஸ்டாண்டிங் பிஹைண்ட் மீ. ஓகே, ஸ்டாண்ட் பிஹைண்ட் ஹிம் இன் த கியூ. ஓகே, த தியேட்டர் இஸ் பிஹைண்ட் த டெம்பிள். ஸோ நம்ம பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி. ஓகே, பிலோ அப்படின்னா ஒரு விஷயத்தை விட கம்மியா இருக்கிறது, பிலோ ஆவரேஜ். ஹிஸ் ஹைட் இஸ் பிலோ the average height of people in his age group. So below அப்படிங்கிறது கம்மியா இருக்கிற விஷயத்த சொல்லுவோம், above அதிகமா சொல்லுவோம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, above ஆப்போசிட் below. நான் ஏன் இது சொல்றேங்கிறது I will explain you in a while, but above ஆப்போசிட் வந்து below. இது வந்து ஒரு பேர். ஓகே, above இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வரக்கூடிய வேர்ட் வந்து below. ஓகே, ரிமெம்பர் தட். ஸோ இது ரெண்டுமே அபவ் பிலோ எப்பவுமே எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிற விஷயத்துக்கு இல்லை ஒரு விஷயத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு அபவ், ஒரு விஷயத்துக்கு கீழே இருந்தால் பிலோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வரப்போ உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக புரியும். பிசைட் அப்படின்னா பக்கத்தில் இருக்கும், நெக்ஸ்ட் டு. ஓகே, பிசைட், ஹி இஸ் ஸ்டாண்டிங் பிசைட் ஹிம். ஓகே, பிசைட் அப்படின்னா பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசைடுங்கிற இடத்துக்கு நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு. பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் இருக்கு. பை அப்படிங்கிறதே ஒரு தனியான ப்ரிப்போசிஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நிறைய யூசேஜ் இருக்கு. வில் கம் டு தட் இன் அ வைல். பட் பிஃபோர் தட், பை அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்ட் பை த பர்சன். ஸ்டாண்ட் பை அப்படின்னா பக்கத்துலன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ பிசைடு அப்படின்னா என்ன? பக்கத்துல இருக்கிறது. பிசைடு, சைடுனா என்ன? பக்கத்துல. ஓகே, ஸோ சைடுனா பிசைடு அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா, when a person or a thing is just next to something. Okay, the car is next to the scooter. Okay, the car is beside the scooter. The car is by the scooter. மூணுத்துக்குமே ஒரே மீனிங் தான். ஓகே, ரிமெம்பர் தட்.
ஸோ இது மூணுமே எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிசைடுங்கிறது எப்போ வரும்னா ஜஸ்ட் பக்கத்தில். ஐ சேட் பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஹைண்ட்னா பின்னாடி, பிசைடு அப்படின்னா என்னன்னா பக்கத்துல. இப்போ உங்க ஸ்கூல்ல உங்க பெஞ்ச்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களதான் பிசைடு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் பக்கத்துல. ஓகே, ஆனா உங்களுக்கு கிட்ட, ஆனா எக்ஸாக்டா பக்கத்துலன்னு கிடையாது, கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் தூரத்துல உட்காரு. ஓகே, கிட்ட இருக்கிறவங்கள நியர் அப்படின்னு சொல்லுவோம். நியர்னா உங்களுக்கு கிட்ட ஒரு ஒரு ஃபியூ மீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிறது நியர். ஆனா பிசைடுங்கிறது உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறது தான். ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு யூ இஸ் பிசைட் அண்ட் சம்வாட் நியர் யூ இஸ் க்ளோஸ் டு ஆர் நியர். ஓகே, ஸோ இப்படி சொல்லலாம். த மால் இஸ் நியர் மை ஹோம். ஓகே, த மால் இஸ் நியர் மை ஹோம். என் வீட்டு பக்கத்துல இருக்கு. ஸோ ஒரு 4-5 பில்டிங் தள்ளியோ இல்லை பக்கத்து தெருவிலையோ இருக்கலாம். ஓகே, பட் த ஸ்கூல் இஸ் பிசைடு மை ஹோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸாக்டா பக்கத்து பில்டிங் அப்படின்னு அர்த்தம். வீட்டுக்கு பக்கத்து பில்டிங்கே ஸ்கூல் தான் அர்த்தம். ஸோ ரிமெம்பர் திஸ் திங், whenever we have beside exactly next to அர்த்தம் and close to அப்படின்னா கொஞ்சம் பக்கத்துல, நியர். ஓகே, ரிமெம்பர் தட். ஓவர் அப்படிங்கிற வேர்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர்னாலும் மேலன்னு அர்த்தம். ஓகே, எப்படி அபவ் மேலையோ ஓவர் அப்படிங்கிறதும் மேலதான். பட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான யூசேஜ் இருக்கு, ப்ளீஸ் லிசன். அபவ் அப்படிங்கிற வேர்டை எப்படி மேல அப்படிங்கிற இந்த மீனிங் குறிக்குதோ, ஓவருங்கிறதும் மேல, அதுக்கு மேல அப்படிங்கறதான் குறிக்கும். பட் ஓவருங்கிறது எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு சர்ஃபேஸ் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இந்த சர்ஃபேஸ்க்கு மேல ஒரு பொருள் இருக்குன்னா தான் ஓவர் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சி ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ erase all this. ஓகே, இப்போ ஒரு பவுல் இருக்கு. ஒரு பவுல் வந்து கவுத்து வைக்கிறேன். ஓகே, அந்த பவுலுக்கு மேல ஒரு எக் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த எக் வந்து இந்த பவுலுக்கு மேல இருக்குங்கிறது எப்படி சொல்லணும்? The egg is over the bowl. ஓவர் த பவுலுங்கிறது ஏன் வருதுன்னா, இந்த பாக்குறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பவுல் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுதா, சர்ஃபேஸ் மாதிரி, அதை ஃபுல்லா கவர் பண்ணிடுதா கீழே, அந்த சர்ஃபேஸ்க்கு மேல தானே அந்த எக் இருக்கு. ஸோ ஓவர் வரும், அபவ் வராது. மோஸ்ட்லி அபவ்ங்கிறதும் கரெக்டான மீனிங் தான், ரெண்டுமே மேலங்கிற மீனிங் தான் ஒத்துக்கிறேன். பட் இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் மாதிரி எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஓவர் வர்றது தான் பெட்டர். எக்ஸாம்பிள், த புக் இஸ் ஓவர் த டேபிள். டேபிள்ங்கிறது ஒரு சர்ஃபேஸ் மாதிரி, அந்த சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கிற பொருளுங்கிறதுனால we use over the table. ஓகே, ஸோ அதே நேரத்துல நம்ம அண்டர் அப்படிங்கிற வேர்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஓவர். இப்போ ஓவர் எப்படி வந்து ஒரு சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கிறதோ, ஒரு சர்ஃபேஸ்க்கு அடியில இருக்கிறது பாத்தீங்களா. இப்போ ஒரு பவுல் இருக்கு, அந்த பவுலுக்கு அடியில நான் வந்து ஒரு எக் வச்சுட்டேன். ஸோ இப்போ இது எப்படி சொல்வீங்க? த எக் இஸ் அண்டர் த பவுல். இல்லைன்னா ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளுக்கு அடியில ஒரு எக் வச்சாலும் த எக் இஸ் அண்டர் த டேபிள். அண்டர்ங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, எப்படி நம்ம ஓவருக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ்க்கு மேல இருந்தா ஓவரோ, அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸ்க்கு அடியில இருந்தா அண்டர். ஓகே, ஸோ அண்டருங்கிறது ஓவருங்கிறது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த சர்ஃபேஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவருக்கு ஆப்போசிட் வந்து அண்டர், அபவுக்கு ஆப்போசிட் பிலோ. எப்பெல்லாம் இந்த சர்ஃபேஸால கவர் ஆகாத விஷயம் ஆனா அபவ் இருக்கோ, ஆனா வந்து மேல இருக்கோ, அப்போ வந்து அபவ் யூஸ் பண்ணும். தெளிவா சொல்றேன் பாருங்க. எப்பெல்லாம் ஒரு விஷயம், இப்போ வந்து அபவ் ஆவரேஜ், ஆவரேஜ்ங்கிறது ஒரு சர்ஃபேஸா இல்லையே, ஆவரேஜ்ங்கிறது ஒரு மார்க், அதுக்கு ஆவரேஜ் மார்க்குக்கு மேல இவன் வாங்கியிருக்கான் அப்படிங்கறது எப்படி சொல்லுவீங்க? இங்க ஓவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா இது ஒரு சர்ஃபேஸ் கிடையாது, இது ஒரு பொருள் கிடையாது, சர்ஃபேஸ் கிடையாது. ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு மார்க்ஸ். ஸோ இந்த இடத்துல எப்படி சொல்வீங்க? he scored above average, not over average, because இந்த இடத்துல யூசேஜ் எப்படி கரெக்டா. அதே நேரத்துல ஓகே, the bridge is over the lake. ஏன் bridge is over the lake? லேக்குங்கிறது ஒரு லேயர் மாதிரி, ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இருக்கா லேக்குங்கிறது, அதுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஸோ அங்க ஓவர் வரும், அபவ் வராது மோஸ்ட்லி. ஓகே, ஸோ அபவ்ங்கிறதும் கரெக்டான சேம் மீனிங் தான், பட் யூசேஜ் மட்டும் மாறும். எப்போ ஒரு சர்ஃபேஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேலேயோ அதுக்கு கீழேயோ இருந்துச்சுன்னா ஓவர் அண்டர் வரும். சர்ஃபேஸ் இல்லாம பொதுவா ஜஸ்ட் அபவ் பிலோ இருக்கு வந்து ஈஸியா மற்ற கேசஸ்ல வரும். எப்பெல்லாம் சர்ஃபேஸ் மாதிரி ஒண்ணு இல்லையோ அப்போ தென் யூ வில் ஹேவ் அபவ் அண்ட் பிலோ.
ஓகே, எப்போ சர்ஃபேஸ் ஒன்று இருக்கோ அதுக்கு மேல இருக்கிற பொருளுக்கு அபவ், அண்டர், ஐம் சாரி, எப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்கோ அந்த சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கிற பொருளுக்கு ஓவர், அந்த சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கிற பொருளுக்கு அண்டர். ரிமெம்பர் தட். ஓகே, ஏன்னா the usage is very important and we need to remember that. Through அப்படிங்கிறது when we have one point and we are going through a passage to other point. Okay, இப்போ he is going through the tunnel. Okay, he is going through the subway. Through na அதன் வழியாக. Towards அப்படின்னா in the direction of. I am coming towards you. I am coming towards the I am coming towards the railway station. I am coming towards the bus. அதை நோக்கி வந்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதே மாதிரி அப் டவுன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்ப யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அபவ் பிலோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓவர் அண்டர் புரிஞ்சிருச்சு. அப் டவுனுங்கிறது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க கீழே இருந்து மேல பாக்குறீங்க. இப்போ வந்து ஐ ஹவ் டு கிளைம்ப் அப் த மவுண்டன். நீங்க கீழே இருக்கீங்க, அதுக்கு மேல நீங்க ஏறணும். கீழே இருந்து மேல போகணும் அப்படின்னா அப், மேல இருந்து கீழே வரணும்னா டவுன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருந்து மேல டிராவல் பண்ணணும். ஐ ஹவ் டு கிளைம்ப் அப், ஐ ஹவ் டு கோ அப், ஐ ஹவ் டு கெட் அப். மேல, கீழே இருந்து மேல போக வேண்டிய விஷயங்களுக்கு வந்து அப்போ அப்போ மேல இருந்து கீழே வர வேண்டிய விஷயங்கள் ஸ்டெப் டவுன், ஐ ஹவ் டு கெட் டவுன், ஐ ஹவ் டு கிளைம் டவுன். அந்த மாதிரி மேல இருந்து கீழே வரக்கூடிய விஷயங்களுக்கு டவுன் வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So hope you have understood the differences between each and every one. Okay, so நான் இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன், இருக்கிறதுலயே ஈஸியான ப்ரிப்போசிஷன் எது அப்படிங்கறது நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல கேட்கணும். எப்படி கேட்பேன்? இங்க எத்தனை ப்ரிப்போசிஷன் இருக்கு? நிறைய இருக்கு. ஓகே, மோர் தேன் 2. ஸோ நான் பிட்வீன் யூஸ் பண்ணுவேன்னா அமங் யூஸ் பண்ணுவேன்னா அமங் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அமங்குங்கிறது தான் நிறைய மோர் தேன் 2 இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ அமங் ஆல் தீஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் விச் இஸ் த ஈஸியஸ்ட் ஒன். சரி, நான் இப்படி கேட்கிறேன், இது வந்து நிறைய இருக்கும்போது ஓகே, பிட்வீன், ஓவர் அண்ட் above, what is the difference? ஏன்னா நான் ரெண்டே விஷயத்தை பத்தி தான் பேசுறேன். ஓவர், above அப்படிங்கறத பத்தி மட்டும் பேசும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. எனிதிங், எனி 2 things. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த 2 வேர்ட்ஸ் எடுத்துக்கிறேன். So between, have you understood the difference between the prepositions over and above? என்ன between அப்படிங்கிறது ஏன் வருது? Because there are only 2 prepositions which we are considering right now. Okay, fine. So next one, இன்சைட், உள்ள. ஓகே, இன் அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் அப்படிங்கிறது எப்போ வரும்னா ஒரு சர்ஃபேஸ்க்கு உள்ள இருக்கிற விஷயம். ஓகே, ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அந்த சர்ஃபேஸ்க்கு உள்ள இருந்துச்சுன்னா இன். ஓகே, த எக் இஸ் இன் த பவுல். எப்போனா ஒரு கப், ஒரு பவுல் மாதிரி வச்சு அதுக்குள்ள ஒரு எக் வச்சிருக்கீங்கன்னா, கையில வச்சு பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்போ த எக் இஸ் இன் த பவுல். ஓகே, த பால் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த விக்கெட் கீப்பர். அது ஒரு விஷயத்துக்கு உள்ள இருக்கு இல்லையா? எப்போ இன் யூஸ் பண்ணணும்? ஒரு பவுண்டரிக்குள்ள ஒரு விஷயம் இருக்குன்னா இன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஐ லெஃப்ட் த கார் கீஸ் இன் த ரூம். ரூம்ங்கிறது ஒரு அழகான ஒரு பவுண்டரி இருக்கிற ஒரு விஷயம், அதுக்கு உள்ள இருந்தா இன் தான். இன்சைடு யூஸ் பண்ணுவோமா? இன்சைடு ப்ராபப்ளி யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளவா. இன் நார்மல் யூசேஜ் வி யூஸ் த வேர்ட் இன். ஓகே, இன்சைடு அப்படின்னு சொல்ல மாட்டோம். இன்சைட் த ரூம் கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல, பட் இன் இஸ் மோர் அப்ரோப்ரியேட். ஓகே, சோ இன் எப்ப யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல? whenever there is something inside a closed boundary, then we use in. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, so where is Chennai? Chennai is in India. இந்தியாங்கிற அந்த பவுண்டரிக்குள்ள சென்னை இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு உள்ள இருக்கும்போது இன் யூஸ் பண்றோம். கிளியர், வெரி குட். நியர் அப்படிங்கிற அந்த வேர்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். நெக்ஸ்ட் டூ ஆல்சோ வி ஹவ் அண்டர்ஸ்டுட். ஆன் அப்படின்னா ஆன் டாப் ஆஃப் சம்திங், ஒரு விஷயத்துக்கு மேல. இப்ப நான் எப்படி நம்ம அபவ் பார்த்தோமோ, ஆன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றதுதான். சேம். ஓகே, த புக் இஸ் ஆன் த டேபிள்னு சொன்னாலும், த புக் இஸ் ஓவர் த டேபிள்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஏன்னா ரெண்டுமே அந்த சர்ஃபேஸ் தான் குறிக்கும். ஓகே, சோ இந்த இடத்துல எது மோர் அப்ரோப்ரியேட்? ரெண்டுமே கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஓகே ஆன் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகே, மேல அப்படிங்கிற இந்த மீனிங் வரதை தவிர மற்ற எல்லாத்தையும் ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. ஓகே, ஆன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது, த பெயிண்டிங் இஸ் ஆன் த வால். ஓகே, இந்த பெயிண்டிங் வந்து வாலுக்கு மேல இருக்கு, ஒரு சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கக்கூடியதை இந்த இடத்துல நம்ம ஆன் யூஸ் பண்றோம். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ்? ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் ஆன் டு அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஆன் டுனா அடுத்து ஓகே மூவ் பண்றதுக்கு ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு நகரறோம் ஓகே அப்படின்னா ஆன் டு. ஓகே மூவிங் ஆன் டு. ஓகே ஸோ ஒரு விஷயத்துக்கு மேலே ஏறுறோம் இல்ல அடுத்த விஷயத்த நோக்கி நகரணும்னா ஆன் டு யூஸ் பண்ணுவோம். ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கேட்கலாம் ஓவர் வருது, ஓவருக்கும் ஒரு சர்ஃபேஸ் மேலன்னு சொன்னீங்க, ஆனுக்கும் ஒரு சர்ஃபேஸ் மேலன்னு சொன்னீங்க. கரெக்ட் தான். எஸ் யூசேஜ் வச்சு மாறும். போத் ஆஃப் தெம் ஹேவ் அ வெரி சிமிலர் ஒன். பட் யூசேஜ் வச்சு எந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோங்கிறத நம்ம எக்ஸசைசஸ்ல பார்ப்போம். ஓகே ஆன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஓவர் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஆஃப் OFF அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல இருந்து நகர்ந்து போறது இல்ல வெளியில இருக்குது. ஐ ஆம் ஆஃப் த கேம்பஸ். ஓகே ஸோ ஐ ஆம் ஆஃப்லைன். இப்போ ஆஃப்லைனுங்கிற வேர்டு ரொம்ப காமனா இருக்கு. ஆஃப்லைன் அப்படின்னா ஆன்லைன்னா லைன்ல இருக்குது, ஆஃப்லைன்னா அதுல இருந்து வெளியில போகுது. ஆஃப் த கேம்பஸ் அப்படின்னா அந்த அதுல இருந்து ஐ ஆம் அவே ஃப்ரம் இட் அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து தூரமா இருக்கேன், அதுல இருந்து தள்ளி இருக்கேன். ஓகே ஸோ பாஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஆன் த அதர் சைட் ஆஃப். இப்போ வந்து பாஸ்ட் அப்படின்னா இப்போ ஜென்ரலா டைம் இருக்கு, டைம் சொல்லுவோம் இல்லையா, 5 minutes past 10 அதுல தான் பாஸ்ட் அப்படிங்கிற அந்த வேர்ட் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்போ வரும்போது இதை டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். தேர் இட் இஸ் பெட்டர். அண்டர் அப்படிங்கிறது நம்ம we have saw it, seen it. ஓகே ஸோ அண்டருங்கிறது எப்போ பார்த்தோம்? when we have a layer and below that layer இல்ல ஒரு சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்குன்னு அண்டர். அந்த சர்ஃபேஸ்க்கு மேல இருந்தா என்ன வரும்? எஸ் ஐ கேன் ஹியர் யூ. ஓவர் அப்படிங்கிற வேர்ட் வரும். ஓகே சரி. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆனுக்கும் ஓவருக்கும் இன்னொரு ஸ்லைட் வேரியேஷன் இருக்கு. ஆனுங்கிறது ஒரு விஷயத்தை டச் பண்ணிட்டு இருக்கும் போது we can use it. See for example the book is on the table. ஏன் கரெக்ட் நான் சொல்றேன்னா புக் வந்து டேபிள டச் பண்ணிட்டு இருக்கு, ஸோ ஆன் வரும். ஓகே இப்போ ஓவர் எப்போ வரும்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? the clouds are over the whole area. the clouds has spread over. ஓவர் அப்படின்னா இந்த இடத்துல லேண்டுங்கிறது ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இருக்கா, இந்த லேண்டுக்கு மேலதான் கிளவுட் இருக்கா, அந்த கிளவுட் வந்து ஒரு இட் ஹஸ் ஸ்ப்ரெட் ஓவர். ஓகே the cloud is over the whole place அந்த மாதிரி. ஓகே நாட் we won't say on, ஏன்னா வந்து cloud வந்து தரையை டச் பண்ணல, அது it is somewhere above. ஸோ அந்த இடத்துல ஓவர் யூஸ் பண்றோம். ஓகே ஸோ நான் சொல்றது உங்களுக்கு சம்டைம்ஸ் இட் மே பி ஸ்லைட்லி difficult to understand for some of you, பட் ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். எப்போ இது ஆகும்னா நீங்க எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்கும் போதும் நீங்க நிறைய வேர்ட்ஸ் கேள்விப்படும் போது தான். பிகாஸ் this is not a completely theoretical topic. இது நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது we can understand it easily. okay they went through the tunnel. நான் சொன்ன மாதிரி அது வழியா. look to the right of you. look to the right. okay to the right அப்படிங்கிறது ஒரு டைரக்ஷனை குறிக்குது இல்லையா? okay so that is the preposition. meet me at the flower shop. எங்கன்னு ஒரு பர்டிகுலர் இடத்தை சொல்றதுக்கு at யூஸ் பண்ணுவோம். okay the dog climbed onto the bed. on to னா ஒரு விஷயத்துக்கு மேலேயோ இல்ல அடுத்தோ நகர்றதுக்கு on to சொன்னேன். ஸோ ஒரு இப்போ வந்து கிளைம்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். பட் கிளைம்ட் அப் அப்படிங்கிறது ஒரு மவுண்டனை தான் குறிக்கும் ஜென்ரலா. நீங்க கேட்கலாம் ஒரு விஷயத்துக்கு கீழே இருந்து மேல நகர்றதுக்கு அப் தானே நீங்க சொன்னீங்க அப்படின்னு. கரெக்ட். பட் இந்த இடத்துல ஒரு மவுண்டன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப உயரமான விஷயத்துக்கு அப் ஜென்ரலா சொல்லுவோம். ஆனா ஒரு பெட் அப்படின்ற மாதிரி ஒரு லோவர் சர்ஃபேஸ் இருக்கிறதுக்கு ஆன் டு தான் சொல்லுவோம். கிளைம்ட் ஆன் டு, ஜம்ப்ட் ஆன் டு த பெட். ஓகே இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரேசஸ் பேர். இதெல்லாம் வந்து ஒரு வேர்டோட சேர்த்து வர்றது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாக்டா அப்படியே ஒரு இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். வந்து யூசேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். டைமோட சொல்றதுக்கான ப்ரிப்போசிஷன்ஸ் என்னெல்லாம்? ஃபர்ஸ்ட் திங் டேட் இல்ல டே இருக்குன்னா we use the word on. on எப்போ யூஸ் பண்ணுவோம்? when we have a date or a day. on Friday, on 24th April, on Thursday. okay இந்த மாதிரி on the second day of November. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஈஸியான யூசஸ் ஆஃப் ஆன். ஓகே எப்போனா டைம்ல நல்லா கவனிச்சு பாருங்க. நான் உங்க ஆன் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டுமே நீங்க கேட்கலாம். அது வந்து டைரக்ஷன்ல ஒரே வேர்டுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி
நீங்க டைமிங் ஒரு டைம் மென்ஷன் பண்ணும்போது இல்ல ஒரு டேட், முக்கியமா டேட் அண்ட் டே மென்ஷன் பண்ணும்போது நீங்க ஆன் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஹோல் டைப் ஆஃப் ப்ரிப்போசிஷன் பேரு ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அப்படிங்கிறதுனால அந்த டாபிக் உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம டேட் டே எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல மென்ஷன் பண்றோம். இன் அப்படிங்கிறது அதோட டைம் விஷயம் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமை பொறுத்த வரைக்கும் ஓகே. Please understand this is preposition of time. There is a typo there, typing mistake, so sorry for that. See, preposition of time பொறுத்த வரைக்கும் first one is on, second one வந்து in எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா months, season, year. Okay, months na in October. Okay, the IPL happens in the summer season. Okay, I joined in the year 2020. So in year வருது. So month, season, year இது மூணுத்துக்குமே அதுதான். அதே மாதிரி part of the day, morning, evening அதெல்லாம். So I get up in the morning, I go to the class in the evening, I come back home in the afternoon. இந்த மாதிரி சொல்றது வரும். பட் இதுல ஒரு ஸ்பெஷலான கேஸ் இருக்கு. நைட்டுக்கு மட்டும் at night அப்படின்னு வரும். நைட்டுக்கு மட்டும், நைட் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு மட்டும் பார்ட் ஆஃப் த டே தானே நீங்க கேட்கலாம், இன் தானே வரணும்னு. கரெக்ட், அது ஒரு ஸ்பெஷல் கேஸ். நைட்டுக்கு மட்டும் வில் ஹேவ் at night. பட் மற்ற இது மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூனுக்கு வந்து இன் த ஆஃப்டர்நூன், இன் த மார்னிங், இன் த ஈவினிங் தான் வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இன் வரதுனால நம்ம இன்லயே அந்த ஹெட்டிங் எழுதிருக்கோம், பார்ட் ஆஃப் த டே அப்படிங்கிறது. ஓகே, ஸோ at அப்படிங்கிறது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் டைமை சொல்லும் போது at 5 o'clock, at 5:35 AM, the match starts at 7:30 PM. இந்த மாதிரி சொல்லும் போது at exact time அப்படிங்கிறது தான் at சொல்லுவோம். since அப்படிங்கிறது அப்போத்துல இருந்து, from a point of time, since 2012, since 2013, since I am born. Okay, since I was born. So since a century, since a decade, இந்த மாதிரி since அப்படின்னா அப்போத்துல இருந்து. ஓகே, since I joined the school. இப்போ இந்த மாதிரி சின்ஸ்ங்கிறது இந்த இடத்துல எதுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து. ஓகே, ஐ ஹவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2012. நான் 2012ல இருந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கேன், அதுல இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சின்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ சின்ஸ்ங்கிற வேர்டுக்கு பொதுவா சின்ஸ்ங்கிற வேர்டுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு, பிகாஸ் அப்படிங்கிற மீனிங். I didn't come to school since I had headache. Okay, so since I didn't study well, I didn't receive good marks. Okay, I was very happy since I came out of my home. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சின்ஸ் எதுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ்ங்கிற மீனிங். ஓகே, பிகாஸ் அப்படிங்கிற வேர்டுக்கும் சின்ஸ் வரும் பொதுவா. பட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் எப்போ யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா from a point of time. Okay, next for எப்போ யூஸ் ஆகுது? for அப்படிங்கிறது over a period of time. over a period of time னா for 5 years, I've been playing for 5 years, I've been learning for 10 years. அந்த மாதிரி சொல்றப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபார்ங்கிறது ஒரு குத்துமதிப்பான டைம் சொல்லும் போது வரும். நீங்க கேட்கலாம் சின்ஸ் 10 years வரலாமே, வராது. ஏன்னா சின்ஸ்ங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து, சின்ஸ் 2012 எக்ஸாக்டா 2012ல இருந்து தான் அப்படின்னா சின்ஸ் வரும். அதே நான் ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 2 வருஷமா பண்றேன், ஒரு 2 நாளா பண்ணிட்டு இருக்கேன், ஐ ஹவ் ஃபீவர் ஃபார் த பாஸ்ட் 2 years, சாரி ஃபார் த பாஸ்ட் 2 days. 2 years எல்லாம் யாருக்கும் ஃபீவர் இருக்காது. ஓகே, ஸோ ஐ ஹவ் ஃபீவர் ஃபார் த பாஸ்ட் 2 days, ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் ஃபார் த பாஸ்ட் 14 years. இந்த மாதிரி நீங்க வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபார் எப்போ வரும்னா ஒரு பொதுவான டைம் சொல்லும் போது, ஒரு ஜென்ரலான ஒரு டைம். ஆனா ஸ்பெசிபிக்கா சொல்லும் போது நீங்க சின்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எப்போ யூஸ் பண்ணுவோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் வந்து எப்போனா ஒரு பொதுவான டைம், ஃபார் 5 minutes, ஐ வில் வெயிட் ஃபார் 5 minutes. ஓகே, ஸோ ஐ ஹவ் பீன் பிளேயிங் ஃபார் 2 hours. ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்றப்போ நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுவே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதே எக்ஸாம்பிள எப்படி நம்ம வந்து வேற வேற இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணணும் ப்ரிப்போசிஷன்ஸ்ங்கிறதுக்கு. ஒரு பையன் காலையில 5:30 மணிக்கு எழுந்துட்டான். இப்ப மணி 7:30 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க காலையில. இப்போ இந்த 7:30 மணி வரைக்கும் அவன் விளையாடிட்டு இருக்கான். ஓகே,
ஸோ திடீர்னு வந்து கேட்குறாங்க அவன் எப்போலேருந்து விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஸ்டார்டிங் டைம் தெரியல, ஆனால் 2 மணி நேரமா ஆடுறான்னு மட்டும் தெரியும். he has been playing for 2 hours down. ஏன்னா உங்களுக்கு பொதுவான டைம் தான் தெரியும், ஜஸ்ட் 2 hours. ஓகே, ஸோ உங்களுக்கு அவன் விளையாடுற டைம் 5:30 மார்னிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அதை எப்படி சொல்வீங்க? he has been playing since 5:30 am. சின்ஸ்ங்கிறது ஒரு எக்ஸாக்ட் டைம் நமக்கு தெரியும் போது நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஃபாருங்கிறது நம்ம பொதுவாக 2 hours 3 hours அப்படின்னு ஜென்ரலா சொல்லும் போது யூஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு ஜென்ரலான டைமுக்கு ஃபார், ஸ்பெசிபிக் டைமுக்கு சின்ஸ். ஓகே, அகோ அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அகோனாலே பாஸ்ட் டென்ஸ் தான். 5 years ago, 10 years ago, 100 years ago. நீங்க ஹிஸ்டரியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் த வேர்ட் அகோ இஸ் யூஸ் த மோஸ்ட். ஓகே, டியூரிங் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா த்ரூ a course, throughout a course, during this period of time, during the summer holidays I went for a workshop. During my school hours I should not use the mobile phone. ஸோ டியூரிங் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஒரு இப்போ ஒரு ஆரம்பம் ஒரு எண்ட் இருக்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டியூரிங் சம்திங், டியூரிங் த சம்மர், டியூரிங் த ஸ்கூல், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு ஈவெண்ட்டோ இல்லை கோர்ஸோ நடக்கும்போது அதுக்கு நடுவில் இருக்கிற டைம் பீரியட் தான் டியூரிங். ஓகே, அதுக்கு முன்னாடினா பிஃபோர். Before school I can talk to you. During the school hours I can't talk to you. After the school I can talk to you. So இந்த பிஃபோர் ஆஃப்டர் வந்து ஒரு விஷயத்துக்கு அப்புறம் முன்னாடி. ஓகே, பிஃபோர் ஆஃப்டர் வந்து முன்னாடி அப்புறம். ஸோ வந்து எக்ஸாக்டா அந்த ஸ்கூல் நடக்கும் பொழுதே இல்லை ஒரு விஷயம் நடக்கும் பொழுதேனா டியூரிங் இட், டியூரிங் திஸ். ஓகே, ஸோ ஹியர் அகெயின் ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம். Please make a note of it. Preposition of time தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். And there is a small typo there. Fine. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆஃப்டர் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம். ஓகே, I'll come after 5 minutes. I'll talk to you after my class. இந்த மாதிரி. Until அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும். Until that. ஓகே, I will not watch TV until I pass my exams. அது நடக்கிற வரைக்கும் இது பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ until அப்படின்னா till a point of time. ஓகே, சின்ஸ்னா அப்போத்துல இருந்து, untilனா அது வரைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பாஸ்ட்ங்கிற வேர்டை பத்தி நான் சொல்லியிருந்தேன். பாஸ்ட்ங்கிறது எப்போனா 5 minutes past 10. ஓகே, ஸோ டைம் சொல்லும் போது 5 நிமிஷம், 5 மணி ஆகி அது ஆனதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் ஆச்சு. ஓகே, 5 minutes past 10. ஓகே, ஸோ 5 minutes to 10 அப்படின்னா 5 மணி ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்குங்க. 5 minutes past 10ன்னா 5 நிமிஷம், 5 மணி ஆனதுக்கு அப்புறம் 10 நிமிஷம். ஓகே, ஸோ ஃப்ரம் டு வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸாக்ட் டைம். இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ a boy is playing from 5:30 to 7:30 am. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் டைமும் தெரியும், எண்டிங் டைமும் தெரியும்னு வச்சுக்கோங்க. நான் அப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 2 மணி நேரம் மட்டும் ஆடுறான்னு தெரிஞ்சதுன்னா ஃபார் 2 hours சொல்லுவோம். ஸ்டார்டிங் டைம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா சின்ஸ் 5:30 am சொன்னோம். பட் இப்போ ஸ்டார்டிங் டைமும் தெரியும், எண்டிங் டைமும் தெரியும், 5:30 am 7:30 am. இப்போ நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிபோசிஷன் வந்து from to. he is playing from 5:30 am to 7:30 am அப்படி. ஸோ உங்க ஸ்டார்டிங் டைம் தெரியும், he has been playing from 5:30 am to 7:30 am. ஸோ அப்படி சொல்லலாம், ஏன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் டைமிங் தெரியும். அதுதான் நான் சொல்றேன், ஒரு ப்ரிபோசிஷனையே ஒரே கேஸ்லயே நம்ம எதிர்ந்த டேட்டா இருக்கோ அதை வச்சு நம்ம மாத்திக்கலாம். ஓகே, ஸோ பை அப்படிங்கிறது டைம், ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம் பொறுத்த வரைக்கும் பை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஐ கம் பை 5 minutes. ஓகே, அதை தாண்டக்கூடாதுன்னு அர்த்தம். பை த நெக்ஸ்ட் 1 hour ஐ நீட் திஸ். பை த நெக்ஸ்ட் 5 minutes. பை த நெக்ஸ்ட் வில் ஸ்டார்ட் பை த நெக்ஸ்ட் 10 minutes அப்படின்னா அதுக்குள்ள முடிச்சாகணும்னு அர்த்தம். ஐ நீட் டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க் பை த எண்ட் ஆஃப் திஸ் டே. பை த எண்ட் ஆஃப் திஸ் டேனா இந்த இடத்துல பைக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை தாண்டக்கூடாதுன்னு அர்த்தம், அதுக்கு முன்னாடி முடிச்சிடணும்னு அர்த்தம். ஓகே, okay, so we arrived on Monday. The seminar starts at 10 am. On Monday ஏன் வருது? On is here because Monday வந்து ஒரு டேவை குறிக்குது. டே இருந்தா on வரும். ஓகே, seminar starts at 10 am. ஏன் at வருதுங்க? Because we have time, exact specific time இருக்கும்போது at வரும். At 10 am. Okay, the seminar starts at 10 am. The company was founded in the 20th century. ஓகே, ஒரு செஞ்சுரி இல்ல ஒரு இயரை சொல்லும் போது நம்மளுக்கு இன் வரும். 20th century அப்படிங்கிறது பொதுவாக ஒரு இயரை குறிக்கிறது தான். ஓகே, ஜென்ரலா.
ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வெல்ல சொல்லும்போது ஒரு இயர் குறிக்கிற மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கும்போது we use in. Okay, they got married on Friday the 5th of June. ஓகே, நீங்க கேட்கலாம் இப்போ 5th of Juneங்கிறது ஒரு டேட். ஓகே, ஃப்ரைடேங்கிறது ஒரு டே. இந்த இடத்துல டேட்டை கன்சிடர் பண்றதா டேவை கன்சிடர் பண்றதா? முதல்ல எது வருதோ அதுதான். ஃப்ரைடே இருக்கிறதுனால ஆன் வருது ஃபர்ஸ்ட். எக்ஸாக்ட்லி, ஏன்னா ஒரு டே இருக்கும்போது ஜென்ரலா ஆன் ஃப்ரைடே தான் வரும். ஓகே, whenever we have a day or a date, generally we will use on. ஓகே, இந்த இடத்துல அந்த கன்ஃபியூஷன் கிடையாது. பட் சப்போஸ் டேட்டும் டைம் வருதுன்னு வச்சுக்கோங்க. the event starts at 5 PM ஓகே on Friday அப்படி வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ஏன் ஆட் வருது ஃபர்ஸ்ட்? ஏன்னா ஆட் அப்படிங்கிறது டைம்காக. அட் எக்ஸாக்ட்லி அட் 5 AM ஆர் 5 PM. ஓகே, ஆன் ஃப்ரைடே, ஏன்னா ஃப்ரைடேக்கு முன்னாடி அந்த ஆன் வந்துடும். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி எந்தெந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணுங்கிறது we need to learn it. நீங்க நல்லா சொல்றது மனப்பாடம் பண்றதுக்கோ இல்ல தியரிட்டிக்கலா லேர்ன் பண்றதுக்கோ இல்ல எதுவுமே அவ்வளவா கிடையாது. ஏன்னா இது பிராக்டிக்கலா நம்ம பேசக்கூடிய வேர்ட்ஸ் தான். அட், ஆன், இன். ஓகே, ஸோ நீங்க யாராவது நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்றேன்னு யாரோ கேட்கறாங்க. ஐ எம் இன் த கிளாஸ், ஐ எம் இன் அ கிளாஸ். ஓகே, ஒரு கிளாஸ்ல இருக்கேன், அதுல இருக்கேன், இதுக்குள்ள ஒரு கிளாஸ்ல இருக்கிற மாதிரி தான் இல்லையா? கிளாஸ்ங்கிறது பொதுவா இப்போ ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. பட் பொதுவா கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் ரூம்ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ரூம்ங்கிறதுனால பொதுவா அப்போ வந்து நம்ம இன் தான் வரும். ஐ எம் இன் அ கிளாஸ். ஓகே, ஐ எம் இன் அ தியேட்டர், ஐ எம் இன் அ மூவி. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க சொல்லும் போது நீங்க வந்து இன் தான் யூஸ் பண்ணணும். எந்தெந்த ப்ரிப்போசிஷன் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் எக்ஸாக்டா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலயே இதுதான் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ப்ரிப்போசிஷன். ஸோ திஸ் இஸ் place. Please, sorry for this because there is some typo here. So preposition of place பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இன். நம்ம ஏற்கனவே சொன்னது இந்த இடத்துல preposition of placeனா என்னன்னா ஒரு இடத்தை குறிக்கிறது எக்ஸாக்டா. ஓகே, ஸோ ஐ எம் லிவிங் இன் இந்தியா, ஐ எம் இன் இந்தியா. ஓகே, ஸோ வேர் ஆர் யூ, ஐ எம் அட் த லைப்ரரி. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் இடங்கள் குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். டைரக்ஷனா இவர் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்றது மட்டும். ஆனா பிளேஸ்னா நான் ஐ எம் அட் த லைப்ரரி, ஐ எம் அட் த காஃபி ஷாப், ஐ எம் அட் த கிரிக்கெட் ஸ்டேடியம், ஐ எம் இன் த கிரிக்கெட் ஸ்டேடியம். ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம்ங்கிறது ஒரு க்ளோஸ்டான ஒரு சரௌண்டிங். ஸோ ஜென்ரல். ஸோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அதுல நிறைய எக்ஸாம்பிள் இப்ப பார்க்க போறோம் இன் அட் எப்ப வரும்னு. பட் ஸ்டில் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். when do we use the prepositions of place? ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஒரு இடத்தை குறிக்கும் போது. இன் அப்படிங்கிறது ஒரு சரௌண்டட் பவுண்டரிக்குள்ள இருக்கீங்கன்னா இன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களோ இல்ல ஒரு விஷயமோ இன் ஒரு விஷயத்த பவுண்டரிக்குள்ள இருக்குன்னா. ஓகே, ஸோ இப்போ கேட்குறேங்க வேர் ஆர் யூ அப்படின்னா ஐ எம் இன் இந்தியா. ஏன்னா இந்தியான்ற பவுண்டரிக்குள்ள இருக்கும். ஓகே, ஸோ இதுலயே ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அந்த ட்விஸ்ட்டை நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாக்ட் பொசிஷன். உங்களுக்கு தெரியும்னா எக்ஸாக்ட்லி ஒரு பொசிஷன். ஐ எம் அட் த லைப்ரரி, ஐ எம் அட் அ செமினார். ஒரு ஈவெண்ட் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கீங்க இல்ல ஒரு செமினார்ல இருக்கீங்க ஒரு ஓகே அந்த மாதிரி சொல்லும்போது ஐ எம் அட் அ ஃபங்க்ஷன், ஐ எம் அட் அ செமினார் அப்படி சொல்லலாம். ஏன்னா ஒரு ஈவெண்ட்டை குறிக்கிறது இல்லையா? ஒரு ஸ்பெசிபிக் பொசிஷன் எக்ஸாக்டா சொல்றது. ஐ எம் அட் த பார்க், ஐ எம் அட் த லைப்ரரி. அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாக்ட் பொசிஷன்ல இருக்கீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்த ஒரு சொல்றதுக்கு ஐ எம் அட் சொல்லுவோம். ஓகே, பப்ளிக் பிளேசஸ்க்கு ஜென்ரலா அட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ எம் அட் த. ஓகே, ஆனா வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அட்டுக்கும் இன்னுக்கும் ஒரு சட்டிலான டிஃபரன்ஸ் இருக்கு. ஐ எம் அட் த தியேட்டர்னா நான் தியேட்டர்ல இருக்கேன்னு அர்த்தம். ஐ எம் இன் த தியேட்டர்னா தியேட்டருக்குள்ள இருக்கேன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப தியேட்டருக்கு வெளியில நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க இருக்க? ஐ எம் அட் த தியேட்டர் அப்படின்னு சொன்னா நான் தியேட்டர் வாசல்ல நிக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஐ எம் இன் த தியேட்டர் அப்படின்னு சொன்னா நான் தியேட்டருக்கு உள்ள இருக்கேன், அந்த சேர்ல உட்காந்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆட்டுங்கிறது ஒரு இடத்துல இருக்கேன், இங்க இருக்கேன், அங்க இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஆனா இன்னும் அதுக்கு உள்ள இருக்கேன்னு சொல்றது. ஐ எம் அட் த பார்க் அப்படின்னா பார்க்குக்கு வெளியில நிக்கிறது கூட அட் த பார்க் தான். ஓகே, ஸோ ஆனா பார்க் ஆனா ஐ எம் இன் த பார்க்னா பார்க்குக்கு உள்ள இருக்கேன்னு அர்த்தம். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் அ சட்டில் டிஃபரன்ஸ். பட் மோஸ்ட்லி பப்ளிக் பிளேசஸ் எல்லாத்துக்குமே அட் தான் வரும். ஓகே, ஐ எம் அட் த லைப்ரரி, ஓகே, ஐ எம் அட் த தியேட்டர். இதுதான் ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடிய யூசேஜ். ஸோ நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப யோசிக்காம
ஜஸ்ட் திங்க் ஓவரால் இந்த இடத்துல எது இருந்தா பெட்டரா இருக்கும், எந்த இன் வருமா, ஜஸ்ட் திங்க் ஃபார் அ மொமெண்ட். பிகாஸ் இது எல்லாமே நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். நீங்க நிறைய கேட்கணும், இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றாங்க, ஓ ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட்ல இப்படி இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்றாங்கன்னு ஜஸ்ட் பை லிசனிங் யூ வில் கெட் இட். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எப்போ உங்களுக்கு வந்து யோசிக்காமலே ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல இருந்து இந்த ப்ரிப்போசிஷன் ஆட், ஆன், இன், ஆஃப், பை, பிசைட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல இருந்து வருதோ தென் வி ஆர் ஆன் த ரைட் ட்ராக். அது வந்து வரது தட் இஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல். ரொம்ப ஈஸி. எப்படின்னா நம்ம கேட்கற காதல கேட்கறது தான் வில் பி டெல்லிங். ஓகே, that words will be using easily. So nama when we listen to a lot or when we read a lot, okay, so on the usage வந்து it will help us to use the exact prepositions whenever required. Okay, so இந்த இடத்துல next வந்து on வந்து எப்ப ஒரு சர்ஃபேஸ் மேல இருக்கோ, ஜெனரலா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான் preposition of place similar thing. I am on அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு சர்ஃபேஸ்க்கு மேல, I am on the 4th floor. ஃப்ளோருங்கிறது ஒரு சர்ஃபேஸ் மாதிரி, அந்த சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கிறதுனால on. புரிஞ்சுதா? ஆஃப் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து. ஓகே, ஓகே. ஸோ ஆஃப் அப்படிங்கிறத பத்தி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது பார்ப்போம். பட் ஃபார் நவ் வில் கண்டினியூ வித் த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, பிகாஸ் இந்த ஆஃப் வந்து ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ அபவுட் ஒன் ஆஃப் தி ஆஃப். அதுதான் மெயினான யூசேஜ். ஆஃப்ங்கிறது நான் உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன்ல சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு விஷயத்துல இருந்து வெளியில இருக்கிறது, ஆஃப் த கேம்பஸ், ஆஃப் லைன், இந்த மாதிரி. ஓகே, ஸோ தட் இஸ் த மெயின் யூஸ். திஸ் இஸ் நாட் யூஸ்ட். ஓகே, ஸோ ஃப்ரம் அ பிளேஸ் ஆர் பொசிஷன் அப்படிங்கிறது அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ் இட் இஸ் கிவன் இன் த டேபிள். ஓகே, ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் ஆஃப் வந்து ஒரு விஷயத்துல இருந்து அவே ஃப்ரம் சம்திங், ஆஃப். ஓகே, நெக்ஸ்ட் பை, பிசைட் ஆல்ரெடி படிச்சாச்சு. அண்டர், ஓவர், டன். ஸோ பிலோ, அபவ், அப், டவுன் இது எல்லாமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ த அதர் ஃபெமிலியர் ப்ரிப்போசிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட். அக்ராஸ்க்கு பதிலாக ஆப்போசிட் சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, தே ஹேவ் a very similar meaning. இன் ஃப்ரண்ட் ஆஃப், முன்னாடி. ஓகே, பிஹைண்ட், டு த ரைட் ஆஃப், டு த லெஃப்ட் ஆஃப், ரைட் சைட்ல, லெஃப்ட் சைட்ல, அதெல்லாம் சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் டு, பிசைட், பை, இது மூணுமே ஒண்ணுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். நியர்னா பக்கத்துலங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நியருக்கும் நெக்ஸ்ட் டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தெரியணும். ஐ எம் சிட்டிங் நெக்ஸ்ட் டு யூ, ஐ எம் நியர் த தியேட்டர். ஐ எம் சிட்டிங் நெக்ஸ்ட் டு யூ, உன் பக்கத்துல தான் உட்காந்துருக்கேன். நியர் த தியேட்டர்னா தியேட்டர் கிட்ட இருக்கேன். கிட்டங்கிறது கொஞ்சம் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் ரேடியஸ் இருக்கலாம், பட் நெக்ஸ்ட் டுனா பக்கத்துல, எக்ஸாக்ட் பக்கத்துல. ஓகே, ஸோ பிட்வீன் அண்ட் அவங்களுக்கான டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் பிட்வீனுங்கிறது when there are exactly two entities, ரெண்டு பொருள் இருக்கும்போது, டூ திங்ஸ் நடுவில் அதை பத்தி பேசும்போது பிட்வீன். நிறைய பொருள், நிறைய விஷயங்கள், நிறைய பேரை பத்தி சொல்லும் போது அமங். ஓகே, ஸோ இன் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். we live in India. இந்தியாங்கிறது ஒரு பெரிய கண்ட்ரி, அதுக்கு ஒரு பார்டர் இருக்கு, அதுக்கு உள்ள நம்ம இருக்கோம். ஸோ இன். ஓகே, ஸோ தேர் இஸ் அ கேட் அண்டர் த டேபிள். ஓகே, ஸோ டேபிள்ங்கிறது ஒரு லேயர் மாதிரி இல்லையா, ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இல்லையா, அதுக்கு அடியில் இருக்கிறதுனால அண்டர். ஓகே, ஸோ ஐ ஹங் மை கோட் பிஹைண்ட் த டோர். டோருக்கு பின்னாடி, பிஹைண்ட். தேர் இஸ் அ பார்ட் அபவ் த லேக். ஓகே, ஸோ இந்த இடத்துல அபவ் கொடுத்துருக்காங்க, பட் பெட்டர் யூசேஜ் வந்து ஓவர் தான். ஓவர் த லேக். ஏன் ஓவர் த லேக் பெட்டர் யூசேஜ் அபவ் விட? அபவ் இஸ் கரெக்ட், ஆனா ஓவர் இஸ் த பெஸ்ட் ஒன் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் லேக்குங்கிறது ஒரு லேயர், ஒரு சர்ஃபேஸ் மாதிரி. அந்த சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கிற விஷயத்துக்கு ஓவர் தான் யூஸ் பண்ணுவோம். பாத் ஓவர் த லேக். ஓகே, தட் இஸ் அ பெட்டர் யூசேஜ். ஐ வுட் சே அபவ் வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஓவர்ங்கிறது பெட்டர் ஒன் கம்பேர் டு திஸ். ஓகே, ஸோ பை அப்படிங்கிறது அதர் ப்ரிப்போசிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா முக்கியமானது இதுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பை அப்படிங்கிறது இன்னொரு யூசேஜ். பைங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்? பை திஸ். ஓகே, ஐ ஆம் லிவிங் பை த சர்ச். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் லிவிங் பை த சர்ச்னா இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இதுக்கு முக்கியமான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல, சர்ச் பக்கத்துல. ஓகே, ஐ எம் ஸ்டாண்டிங் பை த பஸ், அந்த மாதிரி. ஸோ பை அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான யூசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தால அப்படின்னு அர்த்தம். ஓகே, டன் பை, an assignment submitted by Ram. Okay, a work done by, a film by. Okay, அந்த மாதிரி சொல்றது விஷயங்களுக்கு பை யூஸ் பண்றோம். யார் பண்ணது? ஓகே, இதை பண்ணியவர், இதை செய்தவர் அப்படின்னு. ஓகே, the painting was done by, அந்த மாதிரி. அந்த ஒரு பை. ரெண்டாவது பை என்ன? இது முதல்ல யூஸ் பண்ண பை என்ன? முக்கியமான பை
அது வந்து பைக் ரெண்டு மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா by. ஓகே, இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்றது by. ஸோ இந்த இடத்துல பை அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் யூசேஜ் ப்ரிப்போசிஷன்ல வந்து மெயினா ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன்ல பார்த்துக்கணும். என்னன்னா இட் இஸ் சேயிங் பை த சைடு ஆஃப் அப்படி சொன்னோம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பைக்கு வந்து ஓகே சப்மிட்டட் பை, ஒர்க் டன் பை, அந்த பை. ஓகே, இந்த நேம் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த நேம் ஆஃப்னா என்ன, யார் பண்ணது அப்படிங்கிற சொல்றதுக்கு ஃபிலிம் பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் பேர் சொல்றோம். ஸோ அந்த டைரக்டரோட நேம்ல சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்றது இந்த பை. இப்போ நீங்க ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்றீங்கன்னா உங்க நேமுக்கு முன்னாடி வர்றது அந்த பை, ஒர்க் சப்மிட்டட் பை யுவர் நேம். ஓகே, அந்த மாதிரி. ஸோ அபவுட்ங்கிறது ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது. ஓகே, in today's class we are discussing about prepositions. So about, we are talking about prepositions. For அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்காகன்னு இருக்கும். ஓகே, ஸோ டைம்ல ஒரு பார்த்துருந்தோம். இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்ல வந்து நம்ம ஃபார் பார்த்துருந்தோம். பட் அதை தவிர இன்னொரு யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாருங்கிறதுக்கு வந்து ஐ எம் ஸ்டடிங் ஃபார் கெட்டிங் அன் அட்மிஷன், நான் அதுக்காக படிக்கிறேன், இதுக்காக ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா ஃபார். ஓகே, ஐ எம் கிவிங் திஸ் சேரிட்டி ஃபார் புவர் பீப்புள், ஏழைங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு தமிழ்ல நம்ம யூஸ் பண்ணோம், அதுக்காக, அந்த அதற்காக தான் இந்த இடத்துல ஃபார். இதை பத்தி பேச போறோம், அதை பற்றி அப்படின்னா இந்த இடத்துல அபவுட். ஓகே, ஸோ அதே மாதிரி வித் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை வைத்து, இதை வச்சு பண்ணது. ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப், ஐ எம் டீச்சிங் யூ வித் த ஹெல்ப் ஆஃப் அ லேப்டாப், லேப்டாப் ஹெல்ப்பை வச்சு பண்றேன் வித். ஓகே, ஸோ இன் ஆன் பத்தி நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன் ஆன்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ், ஏன்னா வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் இது. ஓகே, இன்சைட் அ பவுண்டரி இருந்துச்சுன்னா வி யூஸ் இன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்டி, ரீஜியன், ஏரியா இது எல்லாத்தையும் இன் யூஸ் பண்ணுவோம். லிக்விட்ஸ்ல கூட இன் தான் யூஸ் பண்ணுவோம். தேர் இஸ் நோ சுகர் இன் த காஃபி. ஓகே, ஸோ எப்போ நீங்க ஆன் யூஸ் பண்ணுவோம், ஃபிளாட் சர்ஃபேஸ், ஒரு ரோடு, ஐ எம் ஆன் த ரோட். ஓகே, ஐ எம் ஆன் த 4th ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட்டு, ரோடு, ரிவர்ஸ்க்கெல்லாம் வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் மேல ஒரு ஃப்ளோர், 14th ஃப்ளோர் இல்ல 4th ஃப்ளோர், 2nd ஃப்ளோர்னா ஆன் த 2nd ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு சர்ஃபேஸ் மாதிரி தானே. ரிவர்ஸ், ஓஷன்ஸ் இதுக்கெல்லாம் கூட நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். தேர் இஸ் சம்திங் ஃப்ளோட்டிங் ஆன் த லேக், ஏதோ ஒன்று முதக்குது அப்படின்னா ஆன் அப்படிங்கிறது அதுக்கு சர்ஃபேஸ் மேலன்னா ஆன். ஓகே, இன் எப்போனா ஒரு விஷயத்துக்கு உள்ள ஒரு என்க்ளோஸ்டா இருக்கும்போது அப்ப நம்ம இன் யூஸ் பண்றோம். அட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸாக்ட் பாயிண்ட்டை சொல்றோம். ஓகே, அட் த ஹாஸ்பிட்டல், அட் த லைப்ரரி, அட் ஹோம், இந்த மாதிரி சொல்றது. இல்ல அட்ரஸ், ஐ எம் லிவிங் அட் த 14th ஸ்ட்ரீட். ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது நீங்க யோசிக்கலாம், நீங்க வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஆன் சொன்னீங்களா, வெறும் ஸ்ட்ரீட்டை மட்டும் சொன்னா ஆன் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு அட்ரஸ் ஃபுல்லா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ எம் லிவிங் அட் நம்பர் 3/5. ஓகே, சென்னை, இந்த மாதிரி சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குன்னா அந்த ஃபுல் அட்ரஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஆட் வரும். ஸ்ட்ரீட்டை மட்டும் சொல்றீங்கன்னா ஐ எம் ஆன் த ஸ்ட்ரீட் அப்படின்னு மட்டும் சொல்றீங்கன்னா எங்க இருக்க வெயிட் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஐ எம் ஆன் த ஸ்ட்ரீட், ஐ எம் ஆன் த ரோட் அப்படின்னா வெறும் அதை பத்தி, ரோடு பத்தியோ ஸ்ட்ரீட் பத்தியோ மட்டும் மெயின்டைன் பண்ணும்போது ஆன் வரும். ஃபுல் அட்ரஸ் சொல்லும் போது ஆட் வரும் மோஸ்ட்லி. ஓகே, ஒரு ஈவெண்ட்ல இருக்கும்போது ஐ எம் அட் த ஃபங்க்ஷன், ஐ எம் அட் த பார்ட்டி. ஓகே, இல்ல ஒரு பப்ளிக் ஷாப்ல ஐ எம் அட் த காஃபி ஷாப், ஐ எம் அட் த லைப்ரரி, ஐ எம் அட் த ஸ்கூல். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது பப்ளிக் பிளேசஸ்க்கும் ஷாப்ஸ்க்கும் கூட ஆட் தான் வரும். ஓகே, ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். அட் தட் டைம் வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, ஸோ ஹென்ஸ் we have understood the types of prepositions. Okay, so types பொறுத்த வரைக்கும் there are totally 3 types. First one, direction. நம்ம பார்த்திருந்தோம் எங்க இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, அப், டவுன், ஓவர், அண்டர், டிசைட் அதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் பார்த்திருந்தோம். எப்போ எக்ஸாக்ட்லி, ஆன், அட், அதுல. ஓகே, ஆன் 14th, ஆன் இன் த சம்மர், இன் அக்டோபர், ஆன் ஃப்ரைடே, இந்த மாதிரி டைம் ரிலேட்டடான திங்ஸ்க்கு டேட் அது எல்லாமே அந்த டைம் அப்படிங்கிற பர்டிகுலர் டைப்புக்குள்ள வரும். தேர்ட் டைப் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ். ஒரு எக்ஸாக்ட் பிளேஸையோ இல்லை ஒரு எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிக் லொகேஷனையோ மென்ஷன் பண்ணும்போது we use the place. So please remember to use the exact types whenever required. இது வந்து ஒரு
This is just a basic idea for you. இந்த ஐடியா யூஸ் பண்ணி நீங்க எந்த லொகேஷன் வருதோ எந்த எக்ஸாம்பிள் தேவைப்படுதோ there we will be using it. Okay, clear? Fine. எழுதுவோம். ஓகே, நான் அந்த क्वेश्चन படிக்கும் போதே உங்க மைண்ட்ல என்ன ஆன்சர் உங்களுக்கு வருதோ அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஆர் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் எழுதுற ஆன்சரோட கம்பேர் பண்ணி பாருங்க. கரெக்டா இருந்ததுன்னா ஓகே, தப்பா இருந்ததுன்னா தயவு செய்து நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எக்ஸாம்பிள். ஓகே, டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு சப்போஸ் ராங், ஓகே அஃப்கோர்ஸ் ராங்கா வர்றது வந்து இட் ஹேப்பன்ஸ். ஸோ அதை பத்தி கவலைப்படாம அதை எழுதி வச்சுக்கிட்டு அந்த எக்ஸாம்பிள ஓகே இந்த இடத்துல இது வருது, இந்த ப்ரிப்போசிஷன் வருதுங்கிறது நெக்ஸ்ட் டைம் நம்ம திருத்திக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம ராங்கா ஒரு எக்ஸாம்பிள ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ண மாட்டோம். கரெக்டா வந்துச்சுன்னா ஃபைன், கிரேட், எக்ஸலண்ட். பட் ஸ்டில் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆன்சர் ராங்கா வந்துச்சுன்னா note it down and next time make sure we use it correctly. First question, Priya hides dash the curtain. Okay, Priya hides dash பின்னாடிங்கிறது தானே வரணும். என்ன ஒளிஞ்சுக்கிறதுனாலே பின்னாடி தான் வரும். ஸோ எங்க ஒளிஞ்சுப்போம்? பிரியா கர்டன் பின்னாடி ஒளிஞ்சுட்டா. ஸோ behind. Behind the curtain. Okay, hope you got this right. Very easy. எப்பவுமே hide ன்னு வந்தாலே behind தான் மோஸ்டா வரும். அதுவும் curtain அப்படின்னு கொடுத்து, curtain என்னது, நம்ம எப்பவுமே இந்த விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாத். ஸோ அதுக்கு பின்னாடி தான் ஜென்ரலா ஒளிஞ்சுப்பாங்க, முன்னாடி ஒளிஞ்சிக்க முடியாது. ஸோ பின்னாடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக behind. Okay, so hope you are clear. Next one, Priya is running dash me. Dash me அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல நம்மளை நோக்கி அப்படின்னு வச்சுப்போம். பிரியா என்ன நோக்கி நடந்து வரா, ஸோ ஓடி வரா. ஸோ எப்படி சொல்லலாம்? is running towards me. ஓகே, towards me. ஸோ இந்த இடத்துல நம்மளை நோக்கின்னு நான் தமிழ்ல சொன்னதுனால உங்களுக்கு அது ஈஸியா இருந்தது. ஸோ ரிமெம்பர் தட், எது ஆப்டா இருக்கோ அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க என் கூட விளையாடுறாங்க, நான் தமிழ்ல உங்களுக்கு சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க இங்கிலீஷ்ல என்ன வரணுமோ அது கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. சில்ட்ரன் ஆர் பிளேயிங் டேஷ் மீ. குழந்தைங்க என் கூட விளையாடுறாங்க. திங்க், என் கூட, யாரோட? என் கூட, வித் மீ. ஸோ உங்களுக்கு நான் தமிழ்ல சொல்றதுனால அந்த இடத்துல அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு மட்டும் நீங்க யோசிச்சா போறோம் இந்த இடத்துல. ஸோ சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் மீ, என் கூட விளையாடுறாங்க. The painting was done dash Vinci. இந்த பெயிண்டிங்க பண்ணது வின்சி. அப்படி இல்லைன்னா இந்த பெயிண்டிங் வின்சியால் பண்ணப்பட்டது. யார் பண்ணாங்க? வின்சி பண்ணாங்க. இப்ப என்ன வரும்? எப்பவுமே ஒரு விஷயம் an assignment was done dash, எப்பவுமே done by வரும். யாராவது ஒருத்தரோட பேர் மென்ஷன் பண்ணோம்னா by தான் மோஸ்டா வரும். ஓகே, ஏன்னா யார் பண்ணாங்களோ அவங்க பேர் இங்க இருந்ததுன்னா done by. ஓகே, the painting was done by Vinci. Okay, so next, he has been playing dash 3 hours. Okay, so அவன் 3 மணி நேரமா விளையாடிட்டு இருக்கான். ஓகே, எப்படி சொல்லலாம்? இது 3 மணி நேரமா விளையாடிட்டு இருக்கான். He has been playing for the past 3 hours அப்படின்னு சொல்லலாம். அது one of the answers. For the past, for the past 3 hours அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கடந்த 3 மணி நேரமா விளையாடிட்டு இருக்கான் அப்படிங்கறத யூஸ் பண்றேன். இந்த இடத்துல for வரும், பட் ஸ்டில் for the past அப்படிங்கிறது நம்ம போட்டாலும் it will be the correct answer. பட் ஒரே வேர்ட்ல ஆன்சர் வரணும்னா எது சொல்லலாம்? He has been playing for 3 hours. For simple, he has been playing for 3 hours. Next, she has been studying dash 2012. 2012ல இருந்து அவ படிச்சுக்கிட்டு இருக்கா. Since, அதுல இருந்துனாலே since தான். So she has been studying since 2012. Distribute the apples dash the beggars. Distribute the apples
டேஷ். எத்தனை பெக்கர்ஸ் இருக்காங்க? நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். பெக்கர்ஸ்க்குள்ள இந்த ஆப்பிள்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அவங்களுக்குள்ள 2 இல்ல 2க்கு மேல இருக்காங்க பெக்கர்ஸ். ஓகே, எப்பவுமே 2ன்னு கொடுக்கலனால இட்ஸ் மோர் தேன் 2 தான் ஜென்ரல். ஸோ 2க்கும் மேல இருந்ததுன்னா அது விஷயத்தை பத்தி எப்படி சொல்வோம்? See, 2 இருந்ததுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் distribute the apples among the distribute the apples between the 2 beggars வரும். ஸோ இந்த இடத்துல நிறைய பெக்கர்ஸ் இருக்கிறதுனால among வரும். among ஏன் வருதுன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால. when there are more than when there are more than 2 things among வரும். ஓகே, when there are 2 things, exactly 2 things, அது ரெண்டுத்தை பத்தி பேசும்போது between வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ரெண்டுத்தையும். among all of you he is the best. amongனா நிறைய உங்க எல்லாருல அவன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றது. between Ram and Shyam, Ram is studying better. between ஏன் வருது? ராம் ஷியாம் 2 பேரை பத்தி மட்டும் பேசும்போது between. among ஏன் வருது? நிறைய பேர் இருக்கிறதுனால among வருது. சிம்பிள். share the apple dash ராமன் குமார். இப்பதான் பேசிட்டு இருந்தோம் இதை பத்தி. 2 பேர் இருந்தா என்ன வரும்? between. கண்ணை மூடிட்டு எழுதில between, ஏன்னா 2 பேர் இருக்காங்க. so share the apple between Ram and Kumar. Okay, I am going dash the railway station. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறேன். ஓகே ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு நான் இன்னும் ஒரு ஈஸியான ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் சொல்றேன். நான் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி. ஓகே, டைரக்ஷன். இப்போ இதான் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தது. அதை நோக்கி போறதுன்னா டுவர்ட்ஸ். ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் த ரயில்வே ஸ்டேஷன். அதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். he is standing dash me. அவன் என் கூட நிக்கிறான். he is standing. ஓகே, he is standing. அவன் என் பக்கத்துல நிக்கிறான்னு சொன்னா எப்படி சொல்லுவோம்? இதே சென்டென்ஸை நம்ம 2 விதமா எடுத்துப்போம். முதல்ல அவன் என் பக்கத்துல நிக்கிறான் எப்படி சொல்லுவோம்? he is standing next to me சொல்லலாம். கரெக்டா? அவன் என் பக்கத்துல நிக்கிறான்னு சென்டென்ஸ் இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா he is standing by me அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்போ அவன் என் பக்கத்துல நிக்கிறான் அப்படின்னு சொல்றது. சப்போஸ் அவன் என் கூட நிக்கிறான்னு சொன்னா he is standing with me. he is standing with me வரும். எப்போனா அவன் என் கூட நிக்கிறான்னு சொல்றது. அதுவே அவன் என் பக்கத்துல நிக்கிறான் அப்படின்னா he is standing next to me. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 2 அப்ளிகேஷன். ஸோ மீனிங் பொறுத்து மாறும். நான் உங்களுக்கு மீனிங் சொல்லிட்டேன். அவன் என் பக்கத்துல நிக்கிறான்னா he is standing next to me. அவன் என் கூட நிக்கிறான் அப்படின்னா he is standing with me. ஓகே, she is living dash Pilani dash Delhi. So I'll give you a few seconds to think. ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அண்ட் 2 பிளேசஸ் இருக்கு. ஸோ இதுல எது இன் வருமா, ஆட் வருமா, ஆன் வருமா, அதை யோசிங்க. ஓகே, அவ பிலானில இருக்கா. ஓகே, டேஷ் டெல்லி. ஸோ எது வரும்? I'll give you a few seconds. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதுதான். இன், ஆன், ஆட். இது 3த்துல ஏதோ ஒண்ணுதான் உங்களுக்கு வரணும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பிளேஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை சொல்றப்போ என்ன சொல்லுவோம்? ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை சொல்றப்போ ஆட் சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ முதல்ல ஆட். ஓகே, ஆட் பிலானி இன் டெல்லி. ஜென்ரலா ஒரு சின்ன லொகேஷன் வரப்போ ஆட் வரும். அண்ட் தென் ஒரு அதுல பெரிய லொகேஷன் வரப்போ இன் டெல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற லொகேஷன் இந்த மாதிரி she is living dash. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். she is living dash சென்னை dash இந்தியா. she is living at சென்னை in India. at அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஏன் வருதுன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை சொல்றப்போ அது ஒரு சின்ன இடமா இருந்துச்சுன்னா ஜென்ரலா at வருது. அதுக்கப்புறம் வர பெரிய இடத்துக்கு இன் வரும். இன் பிலானி எங்க இருக்கு? டெல்லிக்குள்ள இருக்கு.
நம்ம இந்த இடத்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஷீஸ் லிவிங் டேஷ் அப்படின்னு ஒரு இடத்த காட்டினாங்கன்னா அது ஒரு சின்ன இடமா இருந்ததுன்னா முதல்ல இப்போ வந்து அட் சென்னை இன் இந்தியா ஃபர்ஸ்ட் வந்து சென்னை வந்து ஒரு சின்ன இடம். ஓகே, ஸோ அட் சென்னை வந்துடணும் ஃபர்ஸ்ட். அட் சென்னை டேஷ் இந்தியா, சென்னை எங்க இருக்கு? இந்தியாவுக்கு உள்ள இருக்கு. ஸோ அப்போ இன் வரும். புரியுதா? ஸோ இப்போ இதுதான் டெல்லின்னு வச்சுக்கோங்களேன். டெல்லிக்குள்ள பிலானி இருக்கு. ஓகே, டெல்லிக்குள்ள பிலானி. ஸோ அதுவே ஒரு இன். ஸோ டெல்லிக்கு உள்ள இன் பிலானி. ஸோ வேற மை அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆட் சொல்லணும். ஆட் பிலானி விச் இஸ் இன் டெல்லி. அதுதான் அதோட மீனிங். பிலானில இருக்கேன், பிலானி வந்து டெல்லியில இருக்கு. பிலானி டெல்லியில இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அந்த இன். நான் பிலானில இருக்கேன்னு சொல்றதுக்கு ஆட். புரிஞ்சுதா? ஷீ இஸ் லிவிங் அட் பிலானி இன் டெல்லி. ஓகே, ஸோ paste the stills dash the compound wall. ஓகே, ஸோ காம்பவுண்ட் வாலுக்கு மேல அதை ஒட்டிடுங்க. அதுக்கு மேல காம்பவுண்ட் வால்ங்கிறது ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கணும். அப்போ கண்ணை மூடிட்டு நீங்களே யோசிச்சிருப்பீங்க இந்நேரம். இட் இஸ் ஆன். ஓகே, அந்த ஸ்டில்ஸ்னா போட்டோஸ். அந்த போட்டோஸ் வந்து காம்பவுண்ட் வாலுக்கு மேல ஒட்டிடுங்க. ஆன். காம்பவுண்ட் வாலுங்கிறது ஒரு சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ்க்கு மேல இருந்ததுனால ஆன். The cat jumped dash the well. அதாவது இந்த பூனை கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சு. உள்ள, கிணத்துக்கு உள்ள. சோ இந்த இடத்துல into வரும். jumped into the well. ஓகே, jumped into, jumpedனாலே into. ஓகே, ஜெனரலா jumped into ஒரு உள்ள புதக்குழியோ இல்லைன்னா ஒரு கிணறோ இல்ல ஆழமான ஒரு விஷயம் இருந்ததுன்னா into வரும். ஓகே, so the cat jumped into the well. ஓகே, இது ஒரு புதுசான ஒரு preposition, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, keep the notebook dash the table. அந்த நோட்புக்கை டேபிளுக்கு அடியில வச்சிருங்க. டேபிளுக்கு அடியிலன்னா பொதுவா என்ன வரும்? ஜெனரலா அண்டர். ஏன்னா டேபிள்ங்கிறது ஒரு சர்ஃபேஸ் மாதிரி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஓவர் அண்டர் எப்ப வரும்? ஒரு விஷயத்தை முழுசா கவர் பண்றப்போ, ஒரு சர்ஃபேஸால கவர் பண்றப்போ அதுக்கு மேல இருக்கும்போது ஓவர், அதுக்கு கீழே இருக்கும்போது அண்டர். இப்போ டேபிளே ஒரு சர்ஃபேஸ் மாதிரி ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே நம்ம ஒரு விஷயத்தை வைக்கும் போது அண்டர். அந்த புக்கை வைக்கும் போது சப்போஸ் அந்த டேபிளுக்கு மேல வைக்கிறோம்னா ஜென்ரலா நம்ம வந்து ஓகே எப்படி சொல்லலாம்? இப்போ வந்து கீப் த புக் ஆன் த டேபிள் சொல்லலாம். அது ஒரு கரெக்டான அப்ளிகேஷன். ஓகே, அதே நேரத்துல இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். உங்களுக்கு ஓவர் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம நேற்றுக்கே பார்த்துருந்தோம் இந்த எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுல் இருக்கு. பவுலுக்கு மேல ஒரு விஷயத்தை வைக்கிறோம். ஓவர் த பவுல். எக். த எக் இஸ் ஓவர் த பவுல். ஸோ பவுல் வந்து ஒரு சர்ஃபேஸ் மாதிரி கவர் ஆயிடுச்சு. அதுக்கு மேல ஒரு விஷயத்தை வைக்கும் போது ஓவர். ஓகே, ரிமெம்பர் தட். ஸோ நெக்ஸ்ட், த நோட் இஸ் டேஷ். அந்த நோட் வந்து டெஸ்க்கு அடியில இருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் அண்டர் தான் வரும். அண்டர் த டெஸ்க். த நோட் இஸ் அண்டர் த டெஸ்க். She will play dash 7 PM. டைம் வந்தா என்ன வரும்? at வரும். டைம் வந்தாலே 7 PM, 7:30 PM, 8 o'clock, 7 or 9 o'clock, whatever it is, 5 o'clock, எதுவா இருந்தாலும் டைம் வந்தாலே at வரும். She will play at 7 PM. I had my lunch dash Taj Hotel. ஒரு லொகேஷனை சொல்றப்போ, ஒரு ஸ்பாட்டை சொல்றப்போ என்ன வரும்? at வரும். ஓகே, I had my lunch at Taj Hotel. நான் ஒரு கொஸ்டின் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்றேன். டேஷ் சென்னை. தாஜ் ஹோட்டல் சென்னைக்குள்ள இருக்கு. at Taj Hotel dash சென்னை. in சென்னை. ஓகே, ஏன்னா at Taj Hotel, தாஜ் ஹோட்டல் வந்து ஃபர்ஸ்ட் லொகேஷன். அதனால முதல்ல at கொடுத்துட்டோம். நான் தாஜ் ஹோட்டல்ல லஞ்ச் சாப்பிட்டேன். தாஜ் ஹோட்டல் டேஷ் சென்னை. தாஜ் ஹோட்டல் சென்னைக்குள்ள இருக்கு. தாஜ் ஹோட்டல் இன் சென்னை. ஸோ முதல்ல வரக்கூடிய லொகேஷனுக்கு முன்னாடி at வரணும்.
ரெண்டாவதா வரக்கூடிய லொகேஷன், அதாவது ரெண்டாவதுன்னா பெரிய லொகேஷன். தாஜ் ஹோட்டல்ங்கிறது சின்னது சென்னையோட கம்பேர் பண்றப்போ. ஸோ தாஜ் ஹோட்டலுக்கு முன்னாடி அட், சென்னைக்கு முன்னாடி இன், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன லொகேஷனுக்கு முன்னாடி அட், பெரிய லொகேஷனுக்கு முன்னாடி இன். ஓகே, ஐ வில் சி யூ டே வரும்போது என்ன வரும்? நான் உன்னை ஃப்ரைடே அன்னைக்கு பார்க்குறேன். ஐ வில் சி யூ ஆன் ஃப்ரைடே. ஆன் வரும், டே வந்தா ஆன் வரும். தே அரைவ்ட் டேஷ் 5 PM. டைமிங் வந்தா என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். டைம் வந்தா at. They arrived at 5 PM. They come dash October. அவங்க அக்டோபர்ல வருவாங்க. They come in October. எப்பவுமே யோசிச்சுக்கோங்க, மந்த் வந்தா இன் தான் பொதுவா வரும். Okay, they come in October. There is some water dash in the dash the bottle. Okay, so நான் சொல்லிட்டேன். So there is some water in the bottle. வாட்டர் வந்து பாட்டிலுக்குள்ள கொஞ்சம் தண்ணி இருக்கு. பாட்டிலுக்குள்ள கொஞ்சம், எப்பவுமே தண்ணி வந்து பாட்டிலுக்கு உள்ள இருக்கும். ஸோ இன் தான் வரும் இந்த இடத்துல. ஓகே, தேர் இஸ் அ நோட்டீஸ் டேஷ் த ஃப்ளோர். தரையில ஒரு நோட்டீஸ் இருக்கு. நோட்டீஸ்னா அந்த பிட் நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ தேர் இஸ் அ நோட்டீஸ் டேஷ் த ஃப்ளோர். ஃப்ளோருங்கிறது ஒரு சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ்க்கு மேலே ஆன் த ஃப்ளோர் தான் வரும். எப்பவுமே ஃப்ளோர் வந்தாலே ஆன் த ஃப்ளோர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. on the floor, on the ground. Okay, so floor vanda generally on the floor varum. There is a notice on the floor. Okay, they are going dash France. avanga France ku poranga. France ku, so they are going to France. The birds flew dash the kitchen. kitchen la irundhu paravenga ellam parandu pogudu. kitchen la irundhu enga irundhu? கிச்சன்ல இருந்து. உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா என்ன கொடுக்கணும்? ஃப்ரம் கொடுக்கணும். எங்க இருந்து அப்படின்னு கேட்டா ஃப்ரம் த கிச்சன். த பேர்ட்ஸ் ஃப்ளூ ஃப்ரம் த கிச்சன். ஓகே, ஸோ ப்ரிபோசிஷன் ஆஃப் டைரக்ஷன் அது யூஸ் பண்ணிடணும். லுக் டேஷ் த பிக்சர். அந்த பிக்சரை பாரு. ஓகே, ஸோ லுக் அட் த பிக்சர். லுக் அட் த பிக்சர் அப்படின்னா அட் தான் வரும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை சொல்றோம். பிக்சருங்கிறது ஒரு விஷயம். அதை பார்க்க சொன்னா லுக் அட் இட், லுக் அட் த பிக்சர், லுக் அட் த பஸ், லுக் அட் த போர்ட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்க சொன்னா லுக் அட் இட் தான் சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சுதா நான் சொல்றது? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ லவ் ஸ்விம்மிங் டேஷ் த சி. ஸ்விம்மிங் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன்? தண்ணிக்கு உள்ளதான் ஸ்விம்மிங் பண்ணுவோம். ஸோ என்ன உள்ளனாலே என்ன வரும்? இன். I love swimming in the sea. We are playing dash our country. நம்ம நாட்டுக்காக விளையாடுறோம். யாருக்காக விளையாடுறோம்? நாட்டுக்காக. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் அப்படிங்கிற இந்த வேர்டு தான் ஒரு பர்பஸ் சொல்லும். ஃபார்ங்கிற வேர்டு எது சொல்லும்? ஃபார்ங்கிற ப்ரிபோசிஷன் ஒரு பர்பஸ். இந்த இடத்துல பர்பஸ் எது? நாட்டுக்காக விளையாடுறது. ஸோ we are playing for our country. ஸோ இந்த நாட்டுக்காக விளையாடுற பிளேயர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? we are playing for our country. ஃபார் எப்போ வரும்? ஒரு பர்பஸ்க்காக வரும். we are doing it for you. we are bringing charity for poor people. we are fighting for our country. okay, I am earning for my children. யாருக்காக பண்றோமோ, இதுக்காக பண்றேன், அதுக்காக பண்றேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்பதான் ஃபார் வரும். ஒரு பர்பஸ் இருக்கும்போது. ஓகே, when there is a purpose we use the word for. It rained dash 3 days without stopping. It rained for 3 days without stopping. 3 நாளா மழை பெஞ்சது நிக்காம. 3 நாளா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா it rained for 3 days without stopping. Wait here, I will come dash 5 minutes. டைமிங் சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம எது யூஸ் பண்ணுவோம்? I will come dash 5 minutes. யோசிச்சு பாருங்க. நான் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன், வெயிட் பண்ணு, நான் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு I'll come in 5 minutes வரும். இல்லைன்னா I'll come within 5 minutes வரும். ஜென்ரலா இன் தான் யூஸ் பண்ணுவோம். I'll come in 5 minutes. I'll come at வராது. I'll come in 5 minutes. ஓகே, இன் வந்து எப்பவுமே 5 minutes. I'll come in 1 hour. I'll do it in 1 hour. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 AM 6 AMன்றதுலாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம்.
அதனால அங்க at வரும். at 5 o'clock, at 7 o'clock, at 6 o'clock. அதெல்லாம் ஒரு ஸ்பெசிபிக் டைம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா in 5 minutesனா ஒரு தோராயமா சொல்லக்கூடிய ஒரு டைம். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கூட, இன்னொரு 1 மணி நேரம் கூட. இப்ப என்ன நேரம் தெரியுமா? இப்போ வெயிட் தேர், நான் இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். இப்போ உனக்கு டைம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா அடுத்த 5 நிமிஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு தோராயமா ஒரு டைமை ஜென்ரலா சொல்லும் போது இன் வரும். I'll be there in the next 1 hour. I'll complete my lecture in the next half an hour. இந்த மாதிரி ஒரு தோராயமான டைம் சொல்றப்போ இன் வரும், ஸ்பெசிபிக்கான டைம் சொல்றப்போ at வரும். The match will start at 7:30 p.m. Okay, the interval will come in the next 1 hour. நான் சொல்றதோட டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். Taj Mahal was built dash Shah Jahan dash Agra. ஓகே, நம்ம இந்த கொஸ்டினை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணும்னு ஆசையா இருக்கு. ஸோ லெட் மீ மேக் இட் அ பிட் இன்ட்ரெஸ்டிங். தாஜ்மஹால் வாஸ் பில்ட் டேஷ் ஷாஜஹான். யார் கட்டினாங்களோ, யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணும்னா பை. யார் பண்ணாங்களோ அப்போ பை. இட் வாஸ் பில்ட் பை ஷாஜஹான் அட் ஆக்ரா. எப்பவுமே ஃபர்ஸ்ட் லொகேஷன் ஆக்ரா பெருசா இந்தியா பெருசா? ஓகே, இந்தியா தான் பெருசு, ஆக்ரா சின்னது. ஸோ சின்ன லொகேஷனுக்கு முன்னாடி அட், பெரிய லொகேஷனுக்கு முன்னாடி எஸ் ஐ கேன் ஹியர் யூ, பெரிய லொகேஷனுக்கு முன்னாடி இன் வரும். ஸோ அட் ஆக்ரா இன் இந்தியா. ஓகே, ஸோ தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பை ஷாஜஹான் அட் ஆக்ரா இன் இந்தியா. It has been raining dash morning. காலையிலிருந்து மழை பெய்யுது. அப்போத்திலிருந்து, காலையிலிருந்து, சாயங்காலத்துல இருந்து அப்படின்னாலே என்ன வரும்? சின்ஸ். சின்ஸ் வந்ததுன்னா அப்போத்திலிருந்துன்னு அர்த்தம். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? சின்ஸோட இம்பார்ட்டன்டான ஒரு அப்ளிகேஷன் வந்து அப்போத்திலிருந்து, எப்போத்திலிருந்துன்னு சொல்லும்போது சின்ஸ் வரும். ஓகே, ஐ எம் ஸ்டடிங் சின்ஸ் 2012. This shop is there since 1995. ஓகே, ஓகே. I was standing just dash the bus. நான் அந்த பஸ் பக்கத்துல தான் நின்று இருந்தேன். நான் அந்த பஸ் பக்கத்துல தான் நின்று இருந்தேன். I was standing just by the bus. அது ஒரு கரெக்டான ஆன்சர். அப்படி இல்லைன்னா I was standing just next to the bus. அது ஒரு கரெக்ட் ஆன்சர். அப்படியும் இல்லைன்னா இன்னொரு கரெக்ட் ஆன்சர் இருக்கு. I was just standing beside the bus. இதுல எது வந்தாலும் நீங்க கரெக்டா யோசிச்சிருந்தாலும் கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே, குட். ஸோ ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஜஸ்ட் பை த பஸ் ஆர் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு த பஸ் ஆர் ஜஸ்ட் பிசைட் த பஸ். பக்கத்துல தான் இருந்தேன் அப்படிங்கிறத சொல்றது. இட் ஹஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். ஓகே, லாஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா இல்லைன்னு ஜெய்சி நோட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஜஸ்ட் பை த பஸ். ஏன்னா ஏன் இந்த இடத்துல நம்ம பை நெக்ஸ்ட் டு எல்லாம் யூஸ் பண்ணோம்? ஜஸ்ட் அப்படின்னு போட்டுருப்பாங்க. இப்போ ஐ வாஸ் ஸ்டாண்டிங் டேஷ் த பஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜஸ்ட் இல்லாம, இந்த ஜஸ்ட்ன்ற வேர்டு கொடுக்காம, ஓகே, ஐ வாஸ் ஸ்டாண்டிங் டேஷ் த பஸ். நான் பஸ் பக்கத்துல இருந்தேன், அப்ப நியர் சொல்லிக்கலாம். ஓகே, நான் வந்து பக்கத்துல இருந்தேன். ஆனா இப்போ நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஓகே, கொஞ்சம் இது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கிட்ட வந்து மிஸ் ஆயிட்டீங்கன்னு. நான் சொல்ற வேர்டோட கரெக்டான மீனிங் யோசிச்சு பாருங்க. இப்போ பஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா, மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 7:30 மணி பஸ் 8 மணிக்கு போனாலும் மிஸ் பண்ணதுதான், 9 மணிக்கு போனாலும் மிஸ் பண்ணதுதான். ஆனா ஜஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 7:32க்கு போயிருப்பீங்க, 7:31க்கு போயிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட்லனா வெரி நெக்ஸ்ட் டு, வெரி நியர். ஸோ அந்த மாதிரி வெரி நியர் வரப்போ we generally use இந்த ஜஸ்ட்ன்ற வேர்டு இந்த இடத்துல இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டு அப்படின்னு யூஸ் பண்றோம். ஓகே, அந்த இடத்துல அந்த ஜஸ்ட்ங்கிற வேர்டு இல்லைன்னா நம்ம நியர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வாஸ் ஸ்டாண்டிங் நியர் த பஸ் கூட. ஓகே, ஏன்னா நான் தமிழ்ல என்ன சொன்னேன், நம்ம பஸ் பக்கத்துல இருக்கேன்னு தான் சொன்னேன். ஓகே, பக்கத்துல அப்படிங்கறதோட சேர்த்து இந்த ஜஸ்ட் வரதுனால நம்ம ரொம்ப பக்கத்துல அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவு, தட்ஸ் இட், சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் டு த பஸ். I have a gift dash you. நான் உனக்காக ஒரு gift வச்சிருக்கேன். யாருக்காக? உனக்காக. ஸோ ஒரு பர்பஸ் இருக்கும்போது என்ன வரும்? ஃபார். ஐ ஹாவ் a gift for you. உனக்காக தான், அதுக்காக தான், இதுக்காக தான் சொல்லும் போது அந்த அதுக்காக தான் அப்படிங்கிறது சொல்றதுக்கு வந்து ஃபார், ஒரு பர்பஸ். நான் நாட்டுக்காக விளையாடுறேன், உனக்காக ஒரு gift வச்சிருக்கேன், எனக்காக இதை நான் பண்றேன்.
அந்த மாதிரி அந்த அதுக்காக அப்படின்னு வரப்போ ஒரு பர்பஸ் இருக்கும்போது ஓகே நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஐ எம் ஸ்டடிங் ஃபார் மை செல்ஃப், நான் எனக்காக படிச்சுக்கிறேன். ஓகே, ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் யூ, நான் உனக்காக இதை பண்றேன். ஐ எம் டூயிங் இட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பீப்புள், மக்களுக்காக இதை நான் பண்றேன் அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் he was talking dash thermodynamics. அவன் தெர்மோடைனமிக்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு விஷயத்தை பத்தி அப்படின்னா என்ன வரணும்? about. He was talking about thermodynamics. aboutனா ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது, ஓகே, ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் போதோ, ஓகே, இல்ல அதை பத்தி எழுதும் போதோ. டாக்கிங் வந்தாலே about. ஓகே, டாக்கிங் about thermodynamics இந்த இடத்துல. ஓகே, எக்ஸாக்ட் ஒன். he is waiting dash you dash the park. உனக்காக பார்க்ல அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உனக்காக, யாருக்காக? உனக்காக. ஸோ அந்த யார் உனக்காக அப்படின்னு வரும்போது ஃபார்வர்ட். ஓகே, ஃபார் யூ. ஓகே, என்ன வரும் இங்க? டேஷ் த பார்க், அட் த பார்க். அட்டும் கரெக்ட் தான். ஜென்ரலா இந்த பார்க் அப்படின்னு போட்டாலும் இந்த இடத்துல கரெக்ட் தான். சில கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ரெண்டுமே இந்த இடத்துல கரெக்டா வருது. யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் a lot and have got an insight about preposition in this class. So until we meet next time, thank you for attending the bank PO and clerk coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Thank you.